ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, ஒரு ஹெல்த்தியான ரெசிபி. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் தாராளமாக சாப்பிடக்கூடிய ரெசிபி. மெயினாக குழந்தைங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கலாம். வெயிட் கெயின் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு தாராளமாக கொடுங்க. ஸோ அதே மாதிரி நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இந்த வீடியோவில் நான் ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன். மறக்காமல் என்னோடய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சுஜாஸ் விலாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நீங்கள் உடனே பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா, மக்கானா. இதை வந்து தாமரை விதை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். இதில் வந்து எண்ணெயோ நெய்யோ நீங்கள் வந்து எதுவுமே சேர்க்காம ட்ரையாக ரோஸ்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த கிறிஸ்பினஸ் வந்து கிடைக்கும். இது வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். பேக்கிங்கில் உள்ளது பார்த்தீங்க அப்படின்னா சாஃப்டாக இருக்கும். நீங்கள் வந்து வறுத்ததுமே ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா சாஃப்ட் ஆகிடும். ஸோ அதனால் நீங்கள் வந்து அந்த வறுத்துக்கிட்டு இருக்கும்போதே என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, கொஞ்சம் நட்ஸும் சேர்த்துக்கோங்க. ஏன்னா நட்ஸு வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது இல்லையா? குழந்தைங்க வந்து வெறும் வாயில் வந்து நட்ஸ் எல்லாம் சாப்பிட மாட்டாங்க. அது ஒரு ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் தான் விரும்பி சாப்பிடுவாங்க. என்னோடய குட்டி பையன் பார்த்தீங்க அப்படின்னா முந்திரி பருப்பு நல்லா விரும்பி சாப்பிடுவான். பட் ஆனால் நம்ம பாயாசம் அந்த மாதிரி இதிலெல்லாம் நம்ம வந்து நெய்யில் வறுத்து போட்டோம் அப்படின்னா அப்படி பிடிக்காது அவனுக்கு. அதே மாதிரி பாதாம் பருப்பு சாப்பிட மாட்டான். ஸோ அது மாதிரி குழந்தைங்க வந்து ஒவ்வொன்றா தான் வந்து பழகுவாங்க. நெய்யில் வறுத்தது பிடிக்கும் ஒரு சிலருக்கு, ட்ரையாக அதே மாதிரி பச்சையாக சாப்பிட்றதுக்கு பிடிக்காது அப்படிம்பாங்க. ஸோ அதுக்கு பதிலாக நீங்கள் இது மாதிரி அந்த மக்கானாவோட சேர்த்து அதே நீங்கள் ட்ரையாகவே வறுத்துருங்க. ஸோ ரொம்ப நல்லது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இன்னுமே இது வந்து ரோஸ்ட் ஆகலை ஒழுங்காக. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இதில் வந்து என்னெல்லாம் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னா, மெயினாக வெயிட் லாஸ்க்கு ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி வெயிட் கெயினுக்கும் ஹெல்ப் பண்ணும். நம்ம வந்து எந்த மாதிரி ரெசிபி செய்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த மக்கானா வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணும். ஸோ நீங்கள் தாராளமாக குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது நம்ம ஸ்வீட் ரெசிபியாக செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து கார்போஹைட்ரேட் ரிச் ஃபுட்டாக நமக்கு வந்து கிடைக்கிறதுனால குழந்தைங்களுக்கு வெயிட் கெயின் கிடைக்கும். ஸோ வெயிட் லாஸ்க்கு எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் வந்து ஜஸ்ட்டு கொஞ்சமாக வந்து எண்ணெய் இல்லைன்னா நெய் விட்டு அதை வறுத்துட்டு அதில் வந்து மிளகாத்தூள், உப்பு, மஞ்சத்தூள்லாம் போட்டு அது மாதிரி கூட சாப்பிட்டுக்கலாம். ஸோ இப்போ நம்ம அதை வறுத்தாச்சு. வறுத்ததுக்கப்புறம் அதே கடாயில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, கொஞ்சம் வந்து பால் சேர்த்துக்கிட்டேன். ஒரு கப் அளவுக்கு நான் மக்கான் எடுத்திருக்கேன். ஸோ அதிலே பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவுக்கு பால், கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்க்குறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு வேகிறதுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணும். அதனால் ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு நான் வந்து தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இந்த மக்கானா வந்து பார்த்திங்க அப்படின்னா, கொஞ்சம் இளம் சூடாக இருக்கும்போது, அந்த நார்மல் ஹீட் இருக்கும்போது நம்ம மிக்சியில் போட்டுட்டு அதுக்கு தேவையான ஸ்வீட்டும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட சுகர் இருந்ததுனால நான் சுகர் சேர்த்துக்கிட்டேன். உங்கள்கிட்ட நாட்டு சக்கரை இல்லை வெல்லம் வந்து கல் மண் இல்லாத வெல்லமாக இருந்தாலும் நீ மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். ஸோ அது மாதிரி அரைச்சிட்டு நல்லா பவுட்ராயிரும். ரொம்பவும் பவுட்ரு ஆக்காமல் கொஞ்சம் கொரகொரப்பு தன்மை வச்சுக்கோங்க. ஸோ அப்போ வந்து நல்லா வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இது கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ஒரு செர்லாக் மாதிரியே இருக்கும் உங்களுக்கு. பட் ஆனால் டேஸ்ட்டு வந்து உங்களுக்கு அவலில் வந்து நம்ம சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி டேஸ்ட் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுதான் டிஃப்ரென்ஸ். இதை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் அதை நல்லா பாயில் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம வறுத்து அரைச்சதுனால சீக்கிரமே வெந்துடும். அடுத்து கொஞ்சம் வந்து மேலாப்பில் ஒரு 6-7 பீஸ் வந்து நான் வந்து போட்டிருக்கேன். இது மாதிரி முழுசாக சேர்க்கும்போது என்ன அப்படின்னா, அங்கங்கே கடித்து சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இது குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபினே சொல்லலாம். தாராளமாக கொடுக்கலாம். அதுவும் ப்ரெக்னென்ட் லேடிஸ் நல்லாவே சாப்பிட்லாம். இப்போ இறக்க போகிறதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னா, கொஞ்சமாக நெய் விட்டு நல்லா கிளறிட்டோம் அப்படின்னா அந்த நெய்யில் இருக்கக்கூடிய சத்துக்களும் அதில் போய் இறங்கிடும். நமக்கு வந்து அடியில் ஸ்டிக் ஆகாமலும் இருக்கும். ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து இந்த மாதிரி ஸ்வீட் ரெசிபிக்கு நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது. அடுத்து பிளட் ப்ரெஷர் வந்து உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணும். நெக்ஸ்ட்டு வந்து வெயிட் கெயின், வெயிட் லாஸ்க்கு நான் வந்து சொல்லிட்டேன் ஆல்ரெடி. வெயிட் கெயினுக்கு இது மாதிரி ஸ்வீட் ரெசிபியாக நீங்கள் செஞ்சு கொடுங்க. வெயிட் லாஸ்க்கு ஸ்வீட் இல்லாமல் நீங்கள் வந்து இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணி நீங்கள் சைடில் நான் சொன்ன மாதிரி நெய்யோ இல்லைன்னா எண்ணெயோ போட்டு கொஞ்சம் உப்பு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள் சேர்த்து உங்களுக்கு அது மாதிரி இந்த ட்ரை ரோஸ்ட்டு பண்ண மக்கானாவை அதில் சேர்த்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் அது வந்து என்ன அப்படின்னா வெயிட் லாஸ்க்கு இதாக இருக்கும். அதுக்குன்னு எண்ணெய் தாராளமாக சேர்க்கக்கூடாது, நெய் தாராளமாக சேர்க்கக்கூடாது. அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா போனுக்கு ரொம்ப நல்லது. எலும்பு வந்து நல்லா ஸ்ட்ராங்காகும். அதனாலே நீங்கள் தாராளமாக குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம். இதில் வந்து இன்னும் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஹை ரிச் ப்ரோட்டீன் இருக்குது, ஃபைபர் இருக்குது, நெக்ஸ்ட்டு வந்து மெக்னீஷியம், பொட்டாசியம் எல்லாமே இதில் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து இந்த ரெசிபியை அட்லீஸ்ட் வாரத்தில் ஒரு நாள் சேர்த்துக்கோங்க. முடியலை அப்படின்னா மாதத்தில் ஒரு தடவையாவது செஞ்சு நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க. இது மாதிரி இப்போ என்ன அப்படின்னா நான் இறக்கி வச்சதுக்கப்புறம் நெய்யில் காஞ்ச திராட்சையை சேர்த்து
கொஞ்சம் அதில் ஆட் பண்ணுறேன். ஸோ காஞ்ச திராட்சை பார்த்தீங்க அப்படின்னா பெருசா இருக்குது இல்லையா? இது நான் வீட்ல செஞ்சது. இந்த ரெசிபியுமே நான் வந்து ஆல்ரெடி என்னோட சேனல்ல இருக்கு. விருப்பம் உள்ளவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி நெய் சேர்த்து தான் நம்ம செஞ்சுருக்கோம். நெய்யில வறுத்த காஞ்ச திராட்சையும் சேர்த்ததுக்கப்புறம் பார்க்குறதுக்கு எவ்வளோ டெம்ப்டிங்காக இருக்குது பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்றதுக்கு. இது மாதிரி கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு பல்லு இல்லாத குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் கொஞ்சம் ஒரு விரல் எடுத்து வச்சிங்க அப்படின்னா சப்பி சப்பி சாப்பிடுவாங்க. ஸோ ஒரு வயசுலேருந்து தாராளமாக என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த மாதிரி ரெசிபீஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து கொடுத்து பழக்குங்க. தாராளமாக வெயிட் இல்லாத குழந்தைங்களுக்கு வெயிட் ஏறும். வெயிட் லாஸ் பண்ணணுங்கிறவங்களுக்கு நான் சொன்ன மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணி அது மாதிரி நீங்கள் வெறுமனே சாப்பிட்லாம். கொஞ்சம் காரமாக வேணுங்கிறவங்களுக்கு நான் சொன்ன மாதிரி நெய்யோ எண்ணெயோ கொஞ்சமாக விட்டு அது மாதிரி வறுத்துட்டு நீங்கள் வந்து சாப்பிட்டுக்கலாம். ஸோ சூப்பரான ரெசிபி 2 in 1 நான் வந்து ரெசிபி இதில் ஷேர் பண்ணிட்டேன். பிடிச்சிருந்தா எல்லாம் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.